வெளியே வந்துக்கிறோம். வெளியே தான் இருக்கோம். மேலே நான் பின்னாடிலாம் உட்காரல. லைட் ஆஃப் பண்றா ரோட்ல. லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். உட்காருமா. ஹைவேஸ் கண்டினியூ. ஏய் ஆஃப் பண்றா லைட். ஆஃப் பண்ணிட்டேன். லைட் ஆஃப் பண்ணு. ரைட். விக்கி சூப்பராக இதுக்கு முன்னாடி ஃபோன் வச்சுன்னு போகுது. நீ வாங்கணுமே நின்று வாங்கணுமே தெரியுமா? தட்டிக்கு வாங்கணுமே. அதான் போயிட்டு வந்து அவ்வளோ ஜனம் வருது வாங்குறாங்கல்ல. கும்பத்தொட்டியாகவே இருக்கிறது. பண்ணுறது மைசூர் மசால் தோசை ஒன்று வாங்கி என்னதான் போதும் எனக்கு. கச்சக்கா எல்லாம் அப்படியே பார்க்கலாம். நாட்டு பொருள் தான் இருக்கு. என்ன பண்றா பாருங்க. நீ முடி அடிச்சுட்டு போயிருந்தியா? இல்ல என்னன்னு தெரியல. இருக்கா வாங்கிட்டியா? அதோ கிச்சனே அப்படிதான் இருக்கு. இதான் கிச்சன். அது உள்ள என்னது இருக்கு? உள்ள போயிடு.
எங்கே கிடையாது பூஜை போட்டுருக்கோம். அது எங்கேயுமே தான் போட்டுக்கிறேன். நான் ஊருக்கோம் அடுப்புல போட்டுக்கிறாங்கடா. நம்ம வாங்க போற ஊத்தாப்பம் அடுப்புல வெந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா தொடப்பு குச்சிலாம் ரோட்லாம் பெரிய ஒன்றும் மாதிரி அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நாங்களாம் வயிற்றுக்குள்ள மிக்கி எங்க பாரு ஒரு நிமிஷம். மிக்கி தாண்டி பையன் பாரு. ஏய் கம்முன்னு இருடா. இந்த பாரு எனக்கு அப்புறம் வயசு பாருங்க. சார் சொல்லுங்கள் சார். இல்லை இல்லை இப்போதான் கலந்துருக்கோம். மாடு எட்டி பார்த்து பாருங்க. திருப்பியம்மா இதில் வேறு மேன் பவர் இங்கேருந்து எடுக்கணும்னா எதாவது பாசிபிள் ஆகும். அதான் நம்ம பேசிட்டு நம்மளே போட்டுடலாம். வாங்க நான் பார்த்துக்கிறேன். வாங்க மார்னிங் நான் எப்படி லீவு கொடுக்க போதில்ல. ஆல்ரெடி புத்தகம் மட்டும்தான், யார் வந்தாலும் லீவு கிடையாதுன்னு சொல்லிவிடுவேன் நான். ஹெச்ஆர்எம் அவங்ககிட்ட இருந்து எப்போ நம்ம வாங்குறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணிக்கலாம். நாளைக்கு முடிவு பண்ணால் தான் சார் நம்ம போகிறது நெக்ஸ்ட் வீக். இல்லைன்னா அப்படியே போயினே இருக்கும் திருப்பி. நாளைக்கு வாங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது மேலே போயிட்டு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க. அவர் ரவியும் 1ஆம் தேதி மேலே இல்லாமல் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கொடுங்க யாரையும் எடுக்க வேணான்னு சொல்லிடுங்க. அதாவது நம்மளே போடுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சொல்லி பாருங்க. அங்கே நம்ம இவர் யாரையும் எடுக்க வேணான்னு சொல்லிடுங்க. ரவியும் அமிச்சா கொஞ்சம் கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. ஆமாம், அவர் இருக்கட்டும், ஃபோட்டோ பார்த்துக்கலாம். அவர்கிட்ட பேசுங்க. பொறுமையாக தான் ஏஞ்சி வாங்க பார்த்துக்கலாம். இன்னும் குறையவே இல்லை கால்ஸை. ஏன் அவ்வளோ கால்ஸ் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி. ஆமாம் 600. ஆமாம் 1600 ஆகிடும். நைட்டுக்குள்ளே ஆகிடும். அப்படியே 700 ஆகிடும். பேஷண்ட் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. பேஷண்ட் அதிகம்.
பேஷண்ட் அதிகம், 500 பேஷண்ட் எக்ஸ்ட்ரா. ஆமாம், அதெல்லாம் அந்த டேட்டாவும் பார்க்கணும்ல நம்ம. அப்போ பிகினிங்கில் பேஷண்ட் கம்மியாக இருந்தாங்க, வரதில்லை யாரும். அதை வச்சு நம்ம இப்போ திருப்பி அதே பேனல் மேன்பவர் வச்சு ஓட்டினா இன்னும் ஒரு நாளைக்கு 10-15 ஒரு ஷிஃப்ட்டில் 10 பேருக்கு மேலே சாலிடாக லீவ் அடித்தா அந்த ஹவர்ஸில் 10 கால் இருந்துச்சுன்னா கணக்கு போடுங்க. அப்படி தான் இருக்கும். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. இப்போ நைட் 2 பேர் வர சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். வாங்க பொண்ணு பார்த்து. ஓகே ஹலோ, அதுக்கெல்லாம் டிஸ்டி போயிருமா? தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டு தர்பூசணி எல்லாம் எதுக்கு சாப்பிட்டு டிஸ்டி வச்சுக்கலாம்? அதெல்லாம் சாப்பிடணும். அதெல்லாம் வெஜிடேரியன் இல்லை. ஏப்பா இதுக்குள்ள போடு. நீ வந்து பெட்ரோல் எவ்வளோ? ஆமாம், இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். எல்லா விநாயகரும் பட்டாசு வச்சுன்னு ஒரே அம்பலம் பண்ணுமா. நாளைக்கு போயிட்டு நிறைய பேர் குடிச்சிட்டு வேற அம்பலம் பண்ணுவாங்க. நாளைக்கு போய் எல்லா விநாயகரும் ஓகேவா? குடிச்சிருப்பாங்களே சில பேர். ஏதோ ஒரு சாமிக்கு சரக்கு படைப்பாங்க. முனீஸ்வரப்பா. கும்பாரி ஓகேம்மா. நாளைக்கு போய் 10 பிள்ளையார் பார்த்துட்டு வரலாம். ஓகே, வச்சுக்கோ. என்ன ஆகுது? இது இவ்வளோ பெரிய ரோடு ஆச்சா? போன காலத்துல இதே தான் இருந்துச்சு. ரேகா, சாம்பார் சாதம் தண்ணே சின்ன டப்பால கூட சீக்கிரம் போ. வாங்கினு வா, சீக்கிரம் போமா. ஓ வாங்க, சாம்பார் சாதம். போ மிக்கி, வரா.